இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு 2 துண்டு கேரட்டை வந்து அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மேலே இருக்கிற தோலை சீவிடுங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கும் வந்து ஒரு குட்டி உருளைக்கிழங்குல பாதி மட்டும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இன்னும் நைட் டைம் நீங்கள் உருளைக்கிழங்கு கொடுத்து பழக்கலைன்னா சேர்க்க வேண்டாம், கேரட் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ரவை வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை ரவை, அதுக்கப்புறம் அந்த கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாமே சூப்பராக வெந்துட்டுருக்கு. நைட்டு நல்லா டைஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் 2 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாமே ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சிடலாம். இந்த கேரட் எல்லாம் நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கு, உருளைக்கிழங்கும் நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கு. இதுவே நீங்கள் மார்னிங் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக உருளைக்கிழங்கு கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் நைட் உருளைக்கிழங்கு கொடுத்து பழக்கியிருக்கீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். புதுசாக கொடுக்குறவங்க வந்து நைட் உருளைக்கிழங்கு சேர்த்து கொடுக்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மசிச்சிடலாம். இப்போது இதை வந்து நான் நல்லா இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக தாளிச்சிடலாம். இதை தாளிச்சா தான் ரொம்ப ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். நைட் டைம் வந்து குழந்தைங்களுக்கு நல்லா இதமாக இருக்கும். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா சூடான உடனே இதில் வந்து கொஞ்சமாக சீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் 3 வந்து சேர்த்துக்கோங்க. இது 3மே சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை வந்து குழந்தைக்கு ஊட்டும் போது நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இது வந்து தாளிப்புக்கு சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அந்த ஃபுட்டு. அதுக்காக பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நைட்டு நல்லா டைஜஸ்ட் ஆகும் குழந்தைக்கு. இப்போ நம்ம தாளிச்சு எடுத்தது எல்லாத்தையுமே நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, ரவையும் கேரட்டு உருளைக்கிழங்கெல்லாம் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு குழந்தைக்கு வந்து ஒரு மிதமான சூட்டில் வந்து ஊட்டி விட்டோம் அப்படின்னா நைட்டு வந்து நல்லா தூங்குவாங்க. குழந்தைக்கு நல்லா ஸ்டொமக் ஃபீலிங்காகவும் இருக்கும் இந்த ஃபுட்டு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆன உடனே இதில் 4 ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே சாம்பார் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா பொரிய கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இந்த ஆனியன் வந்து நல்லா வதங்கி வந்த உடனே இதில் வந்து கேரட்டு மேலே இருக்கிற தோலை சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த கேரட்டை நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கேரட்டை நல்லா வேக வச்சுக்கலாம். கேரட் வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் இருந்தால் போதும், நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகவே வெந்து வந்துடும். இந்த கேரட் வந்து இப்போ நல்லா வெந்து வரட்டும். ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கேரட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ இது கூட நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த ரவை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி சேர்த்தாச்சு. இந்த ரவை வந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்க காரமே சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் பெப்பர் தூள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அந்த ரவை வந்து குழந்தைங்களுக்கு ஊட்டுற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரவை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. ஃபைனலாக இது கூட நான் துருவின பன்னீர் வந்து சேர்த்துக்கிறேன். பன்னீர் வந்து 1 துண்டு அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா துருவிட்டு இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 1 மினிட் இருந்தால் போதும். இந்த மாதிரி ரவை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஃபைனலாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு சேர்த்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டி விட வேண்டியது தான். பன்னீரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்சியம், ப்ரோட்டீன் ரெண்டுமே ரொம்ப ஜாஸ்தி. இதை நீங்கள் நைட்டுக்கு வந்து தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா ஸ்டொமக் ஃபீலிங்காகவும் இருக்கும், நிம்மதியாகவும் தூங்குவாங்க. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி ப்ளஸ் வந்து நல்லா டேஸ்டான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.